शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्ताम् वंदे गुरु परंपरां। श्रुति स्मृति पुराणानाम् आलयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं रुद्रभास्य मध्ये भगवन्तो पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवस्यार्थदेहाय दक्षिणामूर्तये नमः। ओम सहना भवतु यस्मिन्नाते भवेत् सर्वं विज्ञातं परमात्मनि तं वन्दे नित्यविज्ञानम् आनन्दं महमव्ययम् यतज्ञानात् अबुद्ध्वैतं ज्ञाते यस्मिन् निवर्तते रज्जु सर्ववत् अध्यन्तं तं वन्दे पुरुषोत्तमं यस्योपदेशत आदित्यां चिदात्मानः प्रकाशते नमः सद्गुरवे तस्मै स्वाविद्याद्वान्तभानवे। ஓம். எல்லாம் வல்ல அந்த ஏக பரம்பொருளினுடைய பேரருள் கருணையினாலும் அனைத்து குரு பரம்பரையினுடைய அளப்பரியா ஆசீர்வாதத்தினாலும் எல்லாம் வல்ல என்னுடைய குருநாதனான ஸ்ரீலஸ்ரீ சுவாமி பிரம்மயோகானந்தா அவர்களினுடைய திருவடி கமலங்களை என் சிறமேல் வைத்து இமைப்பொழுதும் நீங்காமல் வணங்கி அவரனுடைய அருள் ஆசியோடு நாம் இப்பொழுது அஸ்தாமலக்கியம் என்கின்ற இந்த பிரகரண கந்தத்தை விசாரம் செய்து இன்றைய தினம் 2வது நாளாக அப்பாஜி ஆசிரமத்தில் அத்தியாத்ம சிபிரம் என்கின்ற இந்த சிபிரத்தில் நாம் 2வது நாளாக அஸ்தாமலக்கியம் என்கின்ற இந்த பிரகரண கிரந்தத்தை நாம் விசாரித்து அனுபவித்து கொண்டு வருகிறோம். அதில் நாம் கடந்த வகுப்பில் பார்த்த 5வது ஸ்லோகம், அதனுடைய சுருக்கத்தை பார்த்துவிட்டு இதுவரை நாம் என்ன பார்த்தோமோ மொத்தமாக ஒரு ஜிஸ்டாக நம்ம அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா 6வது ஸ்லோகத்திற்கு போகலாம். அதாவது 5வது ஸ்லோகம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, மனசக்ஷுராதேர் வியக்த ஸ்வயம் யக மனசக்ஷுராதேர் மனசக்ஷுராதிஹி மனசக்ஷுராதேர் அகம்ய ஸ்வரூபக சநித்யோபலப்தி ஸ்வரூபோகம் ஆத்மா. இதை நம்ம பார்த்தோம். அதனுடைய விளக்கம் என்ன? அந்த ஆத்மா எதனுடைய நிஜஸ்வரூபத்தில், அந்த ஆத்மா தன்னுடைய நிஜஸ்வரூபத்தில் மனம் இந்திரியங்களில் இருந்து வேறாக இருக்கிறது. மனதிற்கும் கண்களுக்கும் எது கண்ணாக எது உள்ளதோ அதை மனம் கண்களால் இவற்றில் எதை அடைய முடியாதோ அந்த அதுவே நித்தியம் என்றும் உள்ள அறிவு சொரூபமாக அந்த ஆத்மாவாகவே நான் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேத்திய ஸ்லோகத்தில் பார்த்தோம். இப்போது இதனுடைய மொத்த இது காலையிலேருந்து நம்ம நேற்று ஃபுல்லாக என்ன பார்த்தோம் அப்படின்றது ஒரு சின்ன ரீகேப் பண்ண போகிறோம். முதல் ஸ்லோகத்தில் அஸ்தாமலக்கர் அகம் சாட்சி என்பதை நிலைநாட்டினார், ஃபஸ்ட்டு ஸ்லோகம். அதுக்கப்புறம் அதுக்கு என்ன நிலைநாட்டினார் அப்படின்னா, மனசக்ஷுராதி நிமித்தம் என்கின்ற சொல்லை பயன்படுத்தினார், காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. 2வது ஸ்லோகத்தில் நான் சாட்சி மாத்திரம் அல்ல, நான் மனம் இந்திரியம் உடல் செயல்பட அதற்கு ஆதாரமான அதிஷ்டானம் என்று கூறினார். எப்படி பாம்புக்கு கயிறு அதிஷ்டானம் போல நான் இந்த மனம் மற்றும் இந்திரியங்கள் இவைகள் செயல்படுவதற்கு நான் அதிஷ்டானமாக இருக்கின்றேன். இங்கு சாட்சி என்று கூறினால் ஒரு சம்பவம் நடக்கிறது, அந்த சம்பவத்திற்கு நான் சம்பந்தப்படாமல் நான் பார்க்கின்றேன், அந்த பார்க்கின்றேன் என்பது சாட்சி என்று புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சம்பவத்தில் நாம் இருக்கின்றோம், ஆனால் அந்த சம்பவத்தில் நான் எந்த முறையிலும் பந்தப்படாதவன் அல்லது சம்பந்தப்படாதவன் அப்படின்றத சொன்னார்.
அதே போல பார்ப்பவன் இல்லாமலும் அந்த சம்பந்தம் நடந்து விட்டால் அப்பொழுது சாட்சி இருந்தாலும், அதாவது ஆத்மா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மனம் செயல்படுமோ என்கின்ற சந்தேகமான இரண்டாவது ஸ்லோகமானது நீக்கப்பட்டது. மனம் இருந்தாலும் இல்லைனாலும், ஆத்மா இருந்தாலும் இல்லைனாலும் செயல்படுமானா மனம் இருக்கிறதே ஆத்மாவில் தான் அப்படின்னு நேற்று சொல்லி முடித்தார். அது என்ன? ஆசிரித்திய சைத்தன்யம், சைத்தன்யத்தில் சார்ந்து மனம் கண் முதலான இந்திரியங்கள் செயல்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லோகத்தில் பார்த்தோம். ரெண்டாவது ஸ்லோகத்தில். மூணாவது ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, பிரபஞ்சம் மித்யா என்று கூறினார். இந்த பிரபஞ்சம் என்பது மனதிலும் சூக்ஷ்ம சரீரத்தில் பிரதிபிம்பிக்கின்ற சிதாபாசன் மித்யா. இது மூணாவது ஸ்லோகத்தோட சாரம். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தார்? மூணாவது ஸ்லோகத்துக்கு அந்த சாரம் நல்லா ஞாபகப்படுத்தி பார்த்தா, நேற்று தூக்கத்திலேருந்து கொஞ்சம் இப்படி தட்டி பார்த்தா வந்துடும் அந்த ஞாபகம். மித்தியான்னு சொல்கிறதுக்கு எக்ஸாம்பிள் அதை போல் இருக்கிறதுக்கு கண்ணாடி, சூரியன் இதெல்லாம் காமிச்சார். கடலோடைய கலர் நீலம், ஆகாசத்தினுடைய கலர்னால கடல் நீளமாக தெரிஞ்சுது. அப்படி இல்லை, அந்த சிதாபாசனம் மித்யா. சிதாபாசன் ஆகாசத்துக்கு ஈக்குவலாக காமிச்சார். ஆகாசத்தில் இருக்கிற நீல நிறம் கடலில் பட்டு கடல் நீல நிறமாக தெரிஞ்சுது மனசில். அதை ஈக்குவல் பண்ணி நேற்று அதை கேன்சல் பண்ணார். நாலாவது ஸ்லோகத்தோட சாரம் சூக்ஷ்ம சரீரமே மித்யா. அதுக்கு தான் இந்த கண்ணாடி எக்ஸாம்பிள் காண்பார். தர்ப்பண அபாவே, கண்ணாடி நீக்கப்படும் பொழுது வேறு எப்படி கண்ணாடி இல்லாத முகம் மட்டும் உள்ளதோ அதுபோல திவ்யேஷு சூக்ஷ்ம சரீரம் நீக்கப்படும் பொழுது நிராபாச கஹ, அந்த இடத்துல இருக்கிறது சாட்சி மாத்திரமே அகம் என்று கூறினார் நேற்று. இப்போ அஞ்சாவது ஸ்லோகத்தில் நம்ம லாஸ்ட்டாக பார்த்தது என்ன? கேன உபனிஷத்தினுடைய சாரத்தை நமக்கு கூறினார். மனசக்ஷுராதேகே சுய வியக்தஹ அப்படின்னு சொல்லி முடித்தார். நான் எப்பேற்பட்டவன்? மனம் இந்திரியங்களை காட்டிலும் வேறானவன் நான். ஒரு பொழுதும் மனம் இந்திரியங்களால் என்னை பார்க்க முடியாது, அடையவும் முடியாது அப்படின்னு சொல்லி முடித்தார். மனசக்ஷுராதேகே மனசக்ஷுராதிகி, மனசக்ஷுராதிகளுக்கு நான் மனமாக இந்திரியமாக இருக்கின்றேன். மனசக்ஷுராதே அகம்ய ஸ்வரூபா, மனம் இந்திரியங்களால் அறியப்படாதவனாக நான் இருக்கிறேன். தேர்ஃபோர் அகம் அயம், நான் எப்பேற்பட்டவன்? ஜோதியான ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இப்போ இது வரைக்கும் நம்ம நேற்று அப்படி இப்படி ரொம்ப புஷ் பண்ணி பார்த்து முடித்தது நேற்று. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆறாவது ஸ்லோகம். ஆறாவது ஸ்லோகத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி ரமணர் இப்போ அதுக்கு உண்டான ஸ்லோகத்தை இப்போ நமக்கு சொல்ல போகிறார். இதுக்கு அடுத்த ஸ்லோகம். ஓகே, இப்போ இது ஆறாவது ஸ்லோகம். நம்ம வழக்கம் போல் நான் ஒரு வாட்டி சொல்லுவேன், நீங்கள் 2 வாட்டி சொல்லணும். ஏகோ விபாதி ஸ்வதஹ சுத்தச்சேதாஹ பிரகாசஸ்வரூபோ அபி நானேவதீஷு
சராவோதகஸ்தஹ யதா பானுரேகஹ சநித்யோபலப்தி ஸ்வரூபோஹமாத்மா. எல்லாம் ஒரே சநித்யோபலப்தி பூரியோகமாத்மா. சநித்யோபலப்தி இட்லியோகமாத்மா, பூரியோகமாத்மா, இட்லியோகமாத்மா, சக்கரை பங்கலோகமாத்மா. அதுக்கு மேலே இந்த மாங்காயில் ஒரு இது வந்தது பாருங்கள், அலாதி டேஸ்ட்டோ டேஸ்ட், அதுக்கே எக்ஸ்ட்ரா ஒரு பூரி சாப்பிட்டாச்சு. ஸோ இந்த சாரம், இந்த ஸ்லோகத்தோட சாரம் என்ன? ஏகோ விபாதி ஸ்வதசுத்த சேதாஹ பிரகாசஸ்வரூபோபி நானேவதீஷு சராவோதகஸ்தோ யதா பானுரேகஹ சநித்யோபலப்தி ஸ்வரூபோஹமாத்மா. இப்போ இந்த ஸ்லோகத்தோட சாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அகம் ஆத்மா அத்வைதா. எத்தனை ஆத்மா இருக்கு? நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னே ஒன்று தானே. அப்ப சேர்த்து கனெக்ட் பண்ணா எத்தனை ஆத்மா? இல்லையே, நீங்க ஒரே ஆத்மான்னு சொல்றீங்க, இவர் ஒரே ஆத்மான்னு சொல்றாரு, அவரு ஒரே ஆத்மா. இங்க எத்தனை பேர் இருக்கான்? இல்ல. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்ப எத்தனை ஆத்மா இருக்கும் நம்ம? இப்ப எனக்கு வந்த மாதிரி சந்தேகம் இந்த ஸ்லோகத்துல அவருக்கு வருது, அதனாலதான் இதை கேட்கிறேன். ஆத்மா அகம் அத்வைதா, நான் இருமையற்ற ஒன்று ஏகஹ அப்படின்னு இதுல சொல்ல போறார். துவைதத்தை நாம் அனுபவிக்கின்றோம். துவைதத்தை சாஸ்திரம் பலவாக பிரிக்கிறது. நம்ம இருக்கிறதுல எதில் இருக்கோம்? துவைதத்தில் தான் இருக்கோம். நீ எப்போ ஜாக்கிரத்தில் இருக்கிறியோ அது வரைக்கும் துவைதம்தான். இன்னைக்கு கூட அற்புதமாக சொன்னார். அதாவது நான்காம் அவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் என்ன சொல்லுவோம்? சதுஷ்பாத் ஆத்மா, நான்காவது பாதம். ஸ்தூல சூக்ஷ்ம சரீர காரணத்திற்கு நான்காவது பாதமாக இருக்கிறது எதுவோ அது என்னென்னது? ஜாக்கிரத்து சொப்ன சுசுப்தி. இதற்கு நான்காவது பாதமாக இருக்கிற துரியம் எதுவோ அது அகம், அது ஆத்மா, அது சதுஷ்பாத். எத்தனை பேர் காலைல அவர் சொன்னதெல்லாம் கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல. நான்காம் அவன் ஓம்காரத்துக்கு நான் இருமையற்ற ஒன்று ஏகஹ. அப்போ நம்ம அனுபவிச்சுருக்கிறதெல்லாம் என்ன அனுபவிச்சுன்னு இருக்கோம்? துவைத்தம். ரெண்டுக்கு மேலே தான், இல்லை ரெண்டுக்கு அபவோ அதுக்கு கணக்கே கிடையாது. எதெல்லாம் பார்க்குறோமோ அதுவாக நான் ஆயிடுறேன், எதெல்லாம் இது பண்ணணுமோ அதுவாக எனக்கு வேணும் வேணும்னு வேறு ஆயிடுறேன். அப்படின்னா நம்ம உங்கள் வீட்டில் உங்களுக்கு என்னுடைய இதுன்னு எவ்வளோ வச்சுருக்கீங்க கொஞ்சம் கணக்கு பண்ணுங்க. எவ்வளோ இருக்க? அவர் வீட்டுக்கு போனால் வெறும் செடி கொடி கிளி பறவை அவருடைய இது நிறைய இருக்கும். இவங்க வீட்டுக்கு போனால் பப்பீஸாக இருக்கும். அப்போது எங்கள் வீட்டுக்கு வந்தால் எந்த பக்கம் பார்த்தாலும் வெறும் புக்ஸாகவே கிடக்கும். எல்லாம் என்னுடையது. அது மாதிரி துவைதம் சும்மா ஒரு விஷயத்தை சொன்னாரே தவிர துவைதம் எக்கச்சக்கமாக இருக்குது. அதில் ஏதோ ஒன்றுத்தை எடுத்துட்டு இந்த ஆத்மா என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், இந்த துவைதம், இந்த சாஸ்திரம் இந்த துவைதத்தை பற்றி பேசுது. சரி, எப்படி பேசுவது அப்படின்னு பார்த்தா, அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படும் பொருள் ரெண்டா சொல்லுது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் மூணாவதாக எக்ஸ்ட்ரா சொல்லுது அனுபவிக்க உதவும் கருவி. அனுபவிப்பவன் அனுபவிக்கும் பொருள் அனுபவிக்க உதவும் கருவி. ஸோ இந்த துவைதம் இப்போ நம்ம பார்க்கறதுக்கு மூணாக தெரியுது.
முதல்ல ரெண்டுன்னு சொல்லிச்சா, இப்போ மூணாவது ஆரம்பிச்சிட்டார். என்ன சொல்லியிருக்கார்? அனுபவிப்பவன், நான் அதை அனுபவிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னது? நான் எதை அனுபவிக்கின்றேனோ அந்த அனுபவிக்கின்ற பொருள், அந்த பொருள் எதனால் அனுபவிக்கப்படுகிறதோ அந்த அனுபவிக்கப்படுகின்ற கருவி, 3 சொல்கிறார். அதுக்கப்புறம் இன்னும் அடுத்ததாக இதை இன்னும் இதுவாக சொல்கிறார். பிரமாதா, பிரமேயம், பிரமாணம். இது பேர் திருப்புடி அப்படின்னு சொல்லிட்டு பேர். அறிபவன், அறியப்படுகின்ற பொருள், அதுக்கப்புறம் காட்சி, காண்பவன், காணப்படுகின்ற பொருள், காட்சி, தியானம், தியாத்ரு, தேயம். இது மாதிரி 3 சொல்ல. ஆனால் சொல்கிறது துவைதம் தான் சொல்லுது. சரி, இவ்வாறு துவைதமானது பிரிக்கப்பட்டு உலக விவரங்கள் நடைபெறுகின்றன. இதை வேறு கோணத்தில் பார்த்தால் சஜாதிய, விஜாதிய, ஸ்வகத, வேத என்று பேசப்படுகின்றது. இதுனா சஜாதிய, விஜாதிய, ஸ்வகத இதெல்லாம் என்னதான் சொல்லுது? எனக்கு கிளியராக சொல்லுங்களேன். இது ஒரே துவைத்தமானது விதவிதமான கோணத்தில் பார்க்கப்படுகிறது. ஒரு கோணம் அனுபவிப்பவன், அனுபவிக்கும் பொருள், கருவி. இன்னொரு கோணம் வேற்றுமை என்று விலக்ஷணமாக ஒன்று அப்படின்னு சொல்லுது. விலக்ஷணம் அப்படின்னா இதிலெல்லாம் எது இல்லையோ விலக்ஷணம். இப்போ அது என்னன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். விஜாதிய பிரிக்குது, விபாக்ஸாக பிரிக்குது ஒன்று ஒன்றா. விஜாதிய அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஜடம், அஜடம், அதுக்கப்புறம் உணர்வு பொருள் போன்ற பேதம். ஃபஸ்ட்டு 3 பேதத்தை சொல்லுது விஜாதிய பேதம். அந்த விஜாதிய பேதத்தில் ஒன்று ஜடம் இது மாதிரி, இன்னொன்று அஜடம் உணர்வு, அதுக்கப்புறமா உணர்பவர். மொத்தம் 3 விஷயத்தை சொல்லுது. அதாவது ஜடம்னா பொருள், அஜடம் அப்படின்னா உணர்வு, அதுக்கப்புறம் உணர்பவர், 3 பேரை சொல்லுது. அதுக்கப்புறம் சஜாதியம் அப்படின்னு பார்த்தா மனிதர்கள் அப்படின்னு ஒன்று சொல்லுது, ஜீவர்கள் ஒன்று சொல்லுது. இந்த மொத்த ஜீவர்களில் தனித்தனியாக உடல்னு சொல்லுது. நம்ம மொத்தம் எவ்வளோ? எல்லாருமே நம்ம யார்? இல்லை ஜி, நான் மனுஷன், ஒரு குரங்கு, இவர் நாய், அதெல்லாம் இல்லை. நம்ம எல்லாருமே யார்? ஜீவர்கள். அதில் தனித்தனி உடலை பற்றி சொல்லுது. அதுவும் இல்லாமல் இந்த உடல்களில் பல வேற்றுமை இருக்குது. இந்த உடம்பு ஒன்று தான் அப்படின்னு பார்த்தா கண்ணுன்னு ஒன்று இருக்குது, காதுன்னு இருக்குது, மூக்குன்னு இருக்குது, கை காலுன்னு இருக்குது. இது மாதிரி பல பேதங்கள், அதுலேயும் வேற்றுமை இருக்குது. இதுக்கு இந்த ஜீவர்களுக்கும் வேற்றுமை, அதாவது ஸ்வகதம், அதாவது தன்னிடத்திலேயே வேறுபாடு இருக்குது. என்கிட்டயே வேறுபாடு இருக்குது. என்னென்ன வேறுபாடு? என்னுடைய கண், என்னுடைய மூக்கு, என்னுடைய கை, என்னுடைய கால், என்னுடைய தலை, இது மாதிரி என்கிட்டயும் இருக்குது. ஸோ இது போல் இந்த துவைதமானது பலவிதமாக பேசப்படுகிறது. ஒரு அத்வைதம் இருக்கிறது ஒன்று தான். அதை சார்ந்த துவைதம் எடுத்துக்கிட்டோன்னா விஜாதிய, சஜாதிய, ஸ்வகதம் 3 சொல்லி அந்த 3ல் பேதங்கள் சொல்லுது. அதாவது உயிர் பொருள், அதுக்கப்புறம் உணர்வு பொருள், அதுக்கப்புறமா உணர்பவர், உணர்வு, இப்படின்னு 3ஆ பிரித்து சொல்லுது. சரி, இந்த சஜாதிய, விஜாதிய, ஸ்வகத பேத ரஹிதம் அது ஆத்மா, அதுதான் விலக்ஷணம்னு சொல்லுது. இந்த பேதங்கள்லாம் எதுக்கு இல்லையோ, இந்த கண்ணு, கை, கால், மூக்கு, உடம்பு, இதெல்லாம் எதுக்கு இல்லையோ, எதுக்கு இந்த ஜடமாக இருக்கின்ற தன்மை, அஜடமாக இருக்கின்ற தன்மை, இதெல்லாம் உணர்கின்ற தன்மை, இதெல்லாம் எதுக்கு இல்லையோ அது ஆத்மா. தேர்ஃபோர் சஜாதிய, விஜாதிய, ஸ்வகத, பேத ரஹிதம் ஆத்மா. சரி, எப்படி ஆத்மா, எப்படி அத்வைதம் துவைதமானது? ஏங்க, நீ இது ஒன்று தான் ஆத்மான்னு சொல்லிட்டீங்க, அப்பேற்பட்ட ஒன்று எப்படி 2 ஆச்சு? அது ஒன்றேவா தானே இருக்கணும். யார் அதை டிவைட் பண்ணாங்க? எப்படி அதுக்கு அந்த டிவிஷன் வந்தது? யார் பிரித்து கொடுத்தாங்க? பதில் அதுக்கு சொல்றது, அத்வைத்தம் நைவ துவைத்தம் பவதி. அத்வைதம் துவைதமாக மாறவில்லை, அது மாறலை. அப்புறம் எப்படி? அப்போ அத்வைதம் துவைதம் பாதி.
சரி, அத்வைதம் துவைதம் பாதி. பாதினா என்ன? அத்வைதம் துவைதமாக தோன்றுகிறது, மாறவில்லை. மாறுச்சுன்னா ஆத்மாவுடைய செயலும் அதில் இருக்குன்னு அர்த்தம். அது மாறவில்லை, அது மாறி தோன்றுது. அது மாதிரி தோன்றுவதற்கு ஆத்மா ஏதாவது பண்ணுச்சான்னா எதுவும் பண்ணலை. எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள், கயிறு ஒன்றுமே பண்ணல பாம்பா மாறுறதுக்கு. அது ஏதாவது பண்ணுச்சா? ஒன்றுமே பண்ணல. அது மாதிரி நமக்கு தெரிஞ்சுது. ஸோ பாதி அப்படின்னா தோன்றியது, பவதி அப்படின்னா மாறியது. இங்கே கேள்வி என்னன்னா, எப்படி ஒன்றாக ஏகமாக உள்ள ஆத்மா பலவாக, அதாவது பிரமாதா பிரமேயம் பிரமாணம், அது பேதம், சஜாதிய விஜாதிய ஸ்வகத பேதம், இப்படிப்பட்ட துவைதத்தை ஆத்மா எப்படி அடைந்தது? அதற்கு பதில், அது அடையவில்லை, அது அவ்வாறு தோன்றியது. ஆத்மா நைவ துவைதம் பவதி, ஆத்மா துவைத்தம் பாதி. எப்படி பாதி? ஏன் அப்படி தெரிகிறது? ஏன் அப்படி தெரியுது? பாதின்னு தெரிஞ்சு போச்சு, ஏன் எனக்கு அது மாதிரி தெரியணும்? பதில், உபாதி வசாத். நேற்று காமிச்சோம்ல அந்த மணி, அந்த மணி ஏதாவது ரியாக்ட் ஆச்சா? ஆகலை. இந்த கலர் அந்த மணிக்கு வரத்துக்கு அந்த மணி ஏதாவது பண்ணிச்சா? பண்ணலை. அது பேர் உபாதி. இதோடைய கலர் இல்யூஷனா எப்படி அதில் தெரியுதோ அந்த இல்யூஷனுக்கு பேர் உபாதி. தேர்ஃபோர் உபாதி வசாத், உபாதியினால் அது அவ்வாறு தெரிகிறது. மேலும் இதற்கு உதாரணம் தருகிறார். மீண்டும் சூரியனை உதாரணமாக எடுத்துக்கொள்ளுகிறார். கேள்வி, துவைதம் அத்வைதம் கதம் துவைத்தம் இவ பாதி. எப்படி இது வந்தது? இருமையற்ற அத்வைதம் எப்படி பலவாக தோன்றியது? எப்படியானது என்பதற்கு கேள்வி இல்லை, நம்மளால் சொல்லவே முடியாது. அது எப்படி ஆச்சு ஏதாச்சுன்னா, ஏன்னா 3 அனாதின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. என்னென்ன 3 அனாதி? ஜீவர்கள் அனாதி 1, ஆத்மா அனாதி, மாயா அனாதி, 3 அனாதி. ஆனால் இதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. ஆனால் எப்படி ஆறுது அப்படின்றதுக்கு உண்டான அறிவு நம்மளால் இந்த வேதம் நமக்கு சொல்கிறது. இதில் 3வது வரியின் உதாரணம், சராவோதகஸ்தோ யதா பானு ரேஹ. யதா எப்படி, பானுகு சூரியன், ஏகஹ ஒன்று. சூரியன் எத்தனை இருக்கு சார்? ஜி நிறைய சூரியன் இருக்குது. எங்கள் ஊரில் நிறைய போஸ்டர் ஓட்டியிருக்காங்க, உதய சூரியன் போஸ்ட். அப்படி சொல்லக்கூடாது, இருக்கிறது ஒரே சூரியன். தேர்ஃபோர் ஏகஹ அத்வைதமாக இருக்கின்றது. சூரியன் ஒன்றா இருக்குது, ஒரே சூரியன் தான் இருக்குது. எப்படி தெரிகிறது? எப்படி தெரியுது? நான் மேலே பார்த்தா ஒன்றே ஒன்று தான் இருக்குது, ஆனாலும் தெரியுது. சரி, சராவத் உதகஸ்தஹ சன். சராவத்து அப்படின்னா ஒரு பானை அப்படின்னா நம்ம பானைன்னு சொல்லலாம், இல்லை கடம்னு சொல்லலாம், இல்லை குடம்னு சொல்லலாம். இதில் சராவத்து அப்படின்னா பல டிசைனில் இருக்கிற மண்பானைகள், டிசைன் ஷேப்ஸில் இருக்கிற மண்பானைகள், அது சராவத்து அப்படின்னு பேர். விதவிதமான பல பானைகள், ஒரு பானை இல்லை, விதம்னு வந்துடுச்சுனாலே நிறைய பானைகள். நம்ம இப்போ வரிசையெல்லாம் வைக்கிறாங்கல்ல கல்யாணத்துக்கு, அப்போ பொண்ணு வீட்டு இது அம்போகம் நடத்தும் போது பாத்திரத்தெல்லாம் தனித்தனியாக பிரித்து வைப்பாங்க. எப்படி இருக்கும் பார்க்கும் போது? பாத்திரங்கள் எல்லாம் அப்படியே விதவிதமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த சின்ன டம்ளர்லேருந்து பெரிய டம்ளர் வரைக்கும் தனித்தனியாக, ஒரு ஸ்பூன்லேருந்து பெரிய கரண்டிலேருந்து அதுலேருந்து தனித்தனியாக, குக்கர் அதெல்லாம் அப்படியே தனித்தனியாக பிரித்து பெருசாக வைப்பாங்க. திடீர்னு அங்கே மழை வந்துடுது, போட்ட கொட்டா பிஞ்சு போச்சு, சூரியன் சுள்ளுன்னு அடிக்குது. இப்போ இது உடனே மழை பெய்யுது, உடனே. ஆமாம், இப்போ எல்லாரும் திருப்பியும் பழைய ட்ரெடிஷனுக்கு போகிற மாதிரி இப்போ அந்த கல்யாண வீட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாம் பானையாகவே கொடுக்குறாங்க, மண்பானங்களாகவே கொடுக்குறாங்க, மண் பாண்டங்களாகவே. மழை அதுவும் நான் பழைய மாதிரி தான் நான் கல்யாணம் நடத்துவேன்.
பந்தல் போட்டு கீத்து கொட்டா போட்டு தான் நான் கல்யாணம் நடத்துவேன்னு கல்யாணம் நடத்துகிறாங்க. இது மாதிரி பயங்கர காற்று, அந்த கொட்டாலாம் பறந்து போச்சு. சரியான மழையில் அந்த பாத்திரத்தெல்லாம் வரிசையில் வச்ச பாத்திரத்தெல்லாம் எடுக்க முடியல. எல்லாத்துலேயும் ஃபுல்லாக நம்ம தான் இஷ்டத்துக்கும் பரப்பி வச்சுன்னு ஃபுல்லாக சரியான மழையில் எல்லாத்துலேயும் ஃபுல்லாகி போச்சு. திடீர்னு சூரியன் சொல்லுன்னு இது இப்போ வந்த மாதிரி மழை பெய்யுது, உடனே வெயில் காயுது. அது மாதிரி சூரியன் சொல்லுன்னு வந்தவொடனே மேலே தான் கொட்டா பறந்து போச்சு. நம்ம மேலே என்னத்தை பார்க்குறது, கீழே இந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்துனாச்சும் அடுக்கலான்னு பார்த்தா எல்லாத்துலேயும் சூரியன் இருக்குது. ஒரு பானை விடாமல் எல்லாத்துலேயும் சூரியன் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க ஏற்கனவே? ஒரே சூரியன்னு சொன்னீங்க. அப்போ அது எல்லாத்துலேயும் எப்படி அவ்வளோ சூரியன் வந்தது? அதை தான் அடுத்தது சொல்ல போகிறார். சரா உதகஸ்தா சூரிய நானா இவ பாதி. பல விதமாக உபாதியான பானையில் வெறும் பானையில் பிரதிபிம்பிக்கலை. வெறும் பானையாக அடுக்கும்போது ஏதாவது அதில் சூரியன் வருமா? வராது. அதில் இருக்கின்ற நீர் அந்த ஜலத்துக்கு உள்ளதான் பிரதிபிம்பிக்குதே தவிர பானைக்கு வெளியெல்லாம் தெரியுது இல்லை, தெரியாது. இப்போனா நம்ம சில்வர் பாத்திரம்னா சொல்லலாம், ஆமாம் அதை வேறு சில்வர் பாத்திரத்தில் கூட தெரியுதுன்னு. அதனால தான் உஷாராக நாங்கள் மண்பானை சொன்னோம். நீங்கள் அதை மேலேயே பார்க்காம, மேலே இருக்கிற ஒரு சூரியனை பார்க்காம கீழே இருக்கிற அந்த பாத்திரங்கள் எல்லாத்தையும் பார்த்தா உடனே நிறைய சூரியன் தெரியுது. அந்த சூரியனை நம்ம உடனே எண்ணி பார்த்தா அதில் நிறைய சூரியன் இருக்கும். ஸோ சூரியன் ஒன்றாக இருந்தாலும் பலவிதமாக தோன்றலாம். அப்படி ஆத்மா ஒன்றாக இருந்தாலும் பலவாக தோன்றுகிறது. இப்போ உங்கள் எல்லாருக்கையும் கேட்டேன், எத்தனை ஆத்மா இருக்குன்னு சொன்னீங்க? ஆனால் சொன்னது எத்தனை பேர்? அப்போ எப்படி அது? இப்போ 20 பேர் சொன்னதில் ஏக ஆத்மா எப்படி? ஒவ்வொருத்தர் தனித்தனியாக தானே சொல்லியிருக்கீங்க. அதை தான் இப்போ இங்கே எக்ஸாம்பிள் சொல்ல போகிறார். ஆத்மா ஒன்றாக இருந்தாலும் பலவாக தோன்றுகிறது. தேர்ஃபோர் ஏக்கம்தான் என்பது கருத்து. ஏகா பானுகு யதா சராவஹா உதகஸ்த சன் நானா இவ உபாதி. சராகன பலவிதமான பானைகள், உதகம் அப்படின்னா நீர், சூரியனினுடைய பிரதிபிம்பம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மொத்தம் 4 இருக்குது. ஒன்று சராகா விதவிதமான பாண்டங்கள், ரெண்டாவது பானையில் இருக்கிற உதகம் ஜலம், அதுக்கப்புறம் உண்மையாக இருக்கிற சூரியன், அதுக்கப்புறம் சூரியனுடைய நிழல். என்னென்ன சொன்ன இப்போ 4? நான் இது மாதிரி பொறுமையாக பானை சூரியன், எனக்கு இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்களோ தெரியாது, 1 மணிக்குள்ளே முடிச்சோன்னு. நான் உங்களை மாதிரி பானை சூரியன் நீர் இப்படி சொன்னால் கிளாஸ் முடிக்க முடியுமா? நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள். இப்போ பிரதிபிம்பம் இது மாதிரி 4 இருக்குது. இதை நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். சராவம் இந்த பானைக்கு ஈக்குவலாக ஸ்தூல சரீரத்தை அதுக்கு ஈக்குவல் பண்ண போகிறோம். எழுதிக்கணும். நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி போட்டுடை தாண்டி நந்தவனத்தில் ஓராண்டி. அது மாதிரி இந்த பானை ஸ்தூல சரீரம். ரெண்டாவது, இந்த ஸ்தூல சரீரத்தில் ஆத்மாவின் சைத்தன்ய பிரதிபிம்பம் என்றால் அது பிரதிபிம்பிக்காது. எப்படி இந்த ஸ்தூல சரீரத்தில் ஆத்மாவோட சைத்தன்யம் டைரெக்டாக பிரதிபிம்பிக்குமா? அதுதான் நான் சொன்னேன். பானையில் தண்ணி இல்லை அப்படின்னா சூரியன் அங்கே தெரியுமா? அதை தான் இங்கே சொல்கிறாரு. ஸ்தூல சரீரத்தில் ஆத்மாவின் சைத்தன்யம் பிரதிபிம்பிக்குமோ என்றால் அது பிரதிபிம்பிக்காது. அடுத்தது, ஸ்தூல சரீரத்துக்குள் ஒன்று இருக்கிறது. அந்த சூரியன் தெரியணும்னா, இந்த உடம்புல எனக்கு அந்த ஆத்மா பிரதிபிம்பிக்கணும்னா, இதுக்கு உள்ள
ஏதோ ஒன்று இருக்கணும். அது உதகம், நீர். அப்போ என் உடம்புக்குள்ள நீர் இருக்கு, அது இல்லை. இந்த தண்ணீருக்கு நிகரானது சூக்ஷ்ம சரீரம், அந்த கரணம். அந்த கரணத்திற்குள் உள் என்ன இருக்கிறது? இப்போ ரெண்டுத்துக்கு ஈக்குவலன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு சமம் அது அப்படின்னு, இதுக்கு நிகர் அது அப்படின்னு உங்களுக்கு உவமானம் இப்போ கொடுத்துருக்கேன். திருப்பி கேள்வி கேட்பேன். அந்த கரணத்திற்குள் என்ன இருக்கிறது? ஆத்மாவின் சிதாபாசம் இருக்கின்றது. சிதாபாசத்திற்கு உதாரணமாக தண்ணீருக்குள் இருக்கும் விதவிதமான, ஒரு சூரியன் இல்லை, விதவிதமான சூரியன். அது ஆத்மாவிற்கு ஒப்பீடாக கூறப்பட்டிருக்கின்றது. மொத்தம் 4 பார்த்தோமா? இப்போ இந்த 4 என்ன சொல்லுங்க பார்க்கலாம். பானைக்கு நிகர் சூக்ஷ்மத்துக்கு, அதுக்கப்புறமா சிதாபாசனுக்கு உதகம், உதகத்துக்கு நம்ம சூக்ஷ்ம சரீரம் சொன்னோம். சூக்ஷ்ம சரீரத்தை அதில் விழற பிரதிபிம்பம் இருக்கு, சூரியனோட பிரதிபிம்பம் சிதாபாசன். நான் தப்பாக சொல்லியிருக்கேன், சிதாபாசன். நம்ம டைரக்டாக மேலே இருக்கிற சூரியன் தான் ஆத்மா. இதுதான் அதுக்கு ஒப்பீடு. எப்படி ஜலத்தில் விதவிதமாக தோன்றுகின்றார் என்றால், சரீரத்திற்கு உள்ளே இருப்பது சூக்ஷ்ம சரீரம் என்ற நீர். சூக்ஷ்ம சரீரம் என்ற நீருக்குள் ஆத்மா என்ற பிரதிபிம்பங்கள் எப்படி தோன்றுகினவோ அப்படி வேற்றுமை தோன்றுகின்றது. லாஸ்டாக ஃபைனல் பண்ணி முடிக்கிறார். எப்படி விதவிதமான பானையில் இருக்கிற ஜலத்தில் எப்படி சூரியனானது தோன்றுச்சோ, அதில் ஏதாவது சூரியன் பண்ணுச்சா அப்படின்னா பண்ணலை, தோன்றியது சூரியன். அதுக்கோசம் நிறைய ஒரு 20 டிவைட் ஆகி இதில் போய் உழலை, இருந்தது ஒரே சூரியன். அந்த அத்தனை பானை அத்தனை ஜலத்துக்குள்ள விழுந்தது சூரியனுடைய பிரதிபிம்பம். அதுக்கோசம் ஆத்மா அந்த சூரியன் தோன்றுவதற்கு பலவா எந்த வேலையும் செய்யலை. அதுபோல இது அத்வைதம், துவைதம் அத்வைதமாக மாறவில்லை, அத்வைதமாக தோன்றியது. இனி 15வது வரி. யக ஏகஹ, யார் அந்த ஆத்மா? அவர் ஏகஹ, ஒருவனாக ஆத்மாவாக இருந்து கொண்டு, ஏகஹ அபி பிரமாண பிரமேய பிரமாத்ரு விபாக ரஹித சஜாதிய விஜாதிய ஸ்வகத பேத ரஹிதா. ஏகமாக இருக்குது, ஒன்றே ஒன்றா இருக்குது. அது ஒன்றா இருந்தாலும் விதவிதமான பானைகளாக காட்சியளிக்கிறது. எப்படி? 2 விதமாக காட்சியளிக்குது. ஒன்று அறிபவன், அறியப்படும் பொருள், அதுக்கப்புறமா அறிவு. இன்னொன்று அதாவது சஜாதிய விஜாதிய ஸ்வகத பேத ரஹிதங்கள், உருவங்களில் இருக்கின்ற மாற்றம், அறிவுகளில் இருக்கின்ற மாற்றம். இந்த மாற்றங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக ஒன்றேயான அந்த ஆத்மா இருக்கின்றது. தேர்ஃபோர் பிரமாணம், பிரமேயம், பிரமாத்தா போன்ற திருப்புடி இல்லாதவனாக, ஸ்வகத சஜாதிய விஜாதிய ஸ்வகத பேத அற்றவனாக எந்த ஒருவன் ஆத்மா, எந்த ஒரு ஆத்மா உள்ளதோ, ஸ்வதஹா தன் உண்மை சொரூபத்தில், தன்னுடைய சுய உண்மையான நிஜத்தன்மையில், சுத்த சேதாக, அதுக்கு அடுத்த லைன் போடுறாரு, சேதஹா சைத்தன்யம், சுத்த சேதாக அசங்க சைத்தன்யம், சைத்தன்யமாக இருந்து கொண்டு எதனுடனும் சம்பந்தப்படாமல் இப்படிப்பட்ட ஆன்மா. மீண்டும் ஆத்மஸ்வரூபத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஆத்மஸ்வரூபமான பிரகாசஸ்வரூபா அபி, பிரகாசஸ்வரூபம் அதாவது சைத்தன்ய ஸ்வரூபம், ஏகஹா அபி அது ஒன்றேயாக இருக்கின்றது. சுத்த சைத்தன்ய ஸ்வரூபா அபி, சுத்த சைத்தன்யமாக இருந்த போதிலும், பிரகாசஸ்வரூபா அபி பிரகாசஸ்வரூபமாக இருந்த போதிலும், எப்படி அது தெரிகிறதோ, எப்படி விளங்குகிறதோ, நானா இவ,
விதவிதமாக பலவாக இருப்பது போல் இவ அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்காங்க. இந்த இவ போல, இதுதான் வேதாந்தத்தோட பெரிய டெக்னிக். நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணுச்சு, துவைதம் அத்வைதம் துவைதம் பவதின்னு ஒன்று போட்டுது. அதுக்கப்புறம் இன்னொன்று போட்டுது, அத்வைதம் துவைதம் பாதின்னு போட்டுது. தோற்றம்னா என்ன, அது போல இது இருக்கு, காட்சி அளிக்கிறது. அந்த இவ ஆத்மாவை போல. அப்போ போலன்றதுக்கு இன்னொரு வார்த்தை என்னன்னா மித்யா, இல்லை போல இருப்பது, இல்லாதது போல இருப்பது, அது நிஜம் அல்ல. இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த பானையில் பார்த்த சூரியன் இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியுமா? சொல்ல முடியாது. இருக்குல்ல. தீஷு போல மித்தியா என்பது நிஜம் அல்ல. தீஷு இது எங்க ஏற்படுது, சூக்ஷ்ம புத்தியில் விபாதி தோன்றுகிறது. எங்க தோன்றுதா இது, இது பலவா இருக்கிறது என் புத்தியில தோணுது, அங்க இல்லை. ஆத்மா அது மாதிரி தோன்றல. ஆத்மாவுக்கு தோற்றம் கிடையாது. ஏன்னா அது தோன்றவே இல்லை, எப்பொழுதும் இருக்கிறது. தோற்றம் எங்க வந்தது, என் புத்தியில வந்தது. என் புத்தியில பட்டதனால எங்க பட்டுது, அந்த பானையில தண்ணியில பட்டுது. அந்த புத்தி என்னது, அந்த கரணம். அந்த கரணத்தில் பட்டதனால அது பொய்யா காட்சி அளிக்கிறது. ஆத்மா எவர் ஒருவராக இருந்து கொண்டு சைத்தன்ய ஸ்வரூபமாக இருந்து கொண்டு சைத்தன்ய ரூபமாக இருந்து கொண்டு பிரகாச ரூபமாக, பலதான் அதுக்கு டெஃபினிஷன்ஸ் தராங்க. பிரகாச ரூபமாக இருந்து கொண்டு புத்தியில் விதவிதமாக தோன்றுகிறது. விதத்தம் ஈக்குவல் டு விதவிதமாக தோன்றுகிறது. எங்கு, தீஷு புத்தியில். எப்படி, யதா எப்படி, ஏகஹா பானுகு. பானுனா என்னது, எங்க பக்கத்து வீட்டு பொண்ணுன்னு சொல்லக்கூடாது. பானுனா சூரியன். பானுகு சூரியன், சூரியனானவன். சராபகஸ்த்வஹ அதாவது பானைக்குள் உள்ள நீரில் இருப்பது போல ஆத்மா புத்திக்குள் பலவாக தெரிகிறது. இது 6வது ஸ்லோகத்தோடைய சாரம் என்ன அப்படின்னா, ஆத்மா அத்வைதா. இப்போ அடுத்தது கேட்க போறார். என்ன கேட்க போறார் அப்படின்னா, அப்படி உள்ள அந்த நித்திய அறிவு சொரூபமாக உள்ள ஆத்மாவே நான். இது இப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஒத்துக்குச்சு இல்லை சொன்ன உடனே. இப்போ அடுத்த கேள்வி, இப்போ உங்களை கேள்வி கேட்க போறார், பதில் சொல்ல போறீங்க. இப்போ 6வது ஸ்லோகம், 7வது ஸ்லோகம். ஆனால் எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும், ரொம்ப சூடாக ரொம்ப சூடாக இருக்கு ரொம்ப. இது ரொம்ப சூடாக இருக்குன்ற. இப்போ ஸ்லோகம் 7. யதானேக சக்ஷுஃப் பிரகாசோ ரவி ரெண்டு வாட்டி. க்ரமேண பிரகாசி கரோதி பிரகாஷ்யம் அநேகாதியோ யஸ்தைக பிரபோதஹ சநித்யோபலப்தி ஸ்வரூபோஹமாத்மா.
நம்ம போன ஸ்லோகத்தில் ஆத்மா அத்வைத்தகா என்று பார்த்தோம். இப்போ நம்மளுக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு, வெரி வெல் கிளியர். இருக்கிறது ஒரு சூரியனை போல, இருக்கிறது ஒரு ஆத்மா. சரி, இப்போ இந்த பலவிதமான சந்தேகங்கள் நீக்கப்பட்டு திருப்பியும் இதில் ஒரு சந்தேகம் ஏற்பட்டு இருக்கு. என்ன சந்தேகம் அப்படின்னா, இப்போ ஒரு பானை, பல ஒரே சூரியன், நம்மளால் ஓகே, என்னை மட்டும் ஒரு பானையை மட்டும் காமிக்குது, மேலே இருக்கிற சூரியன் தெரியுது, ஓகே, இது என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியறது. பல பானை சொல்லுது, அதுலேயும் சூரியன், பல சூரியன் தெரியுது, இதையும் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியறது. அப்படின்னா சார் எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ தியாகராஜன்ஜி வீட்டில் ஒரு 10 கார் வாங்கி வச்சுருக்காங்க இல்லை ராமண்ணா? சந்தேகம் ஏதாவது இருக்காண்ணா? உங்கள் வீட்டில் எத்தனை கார் இருக்குது? எத்தனை கார் இருக்கு? அவர் வீட்டில் 10 கார் வச்சுருக்கார். அவர் 10 கார் வச்சுருக்காருன்றதுனால அவரால் 10 காரையும் ஒன்றா இயக்க முடியுமா? உட்காந்து ஓட்ட முடியுமா? முடியாதுல்ல, முடியாது தானே. அப்போ எப்படி அதில் ஒரே ஒரு சூரியன் இத்தனை இது வந்திருக்குன்னா ஒத்துக்கிறீங்க நீங்கள்? ஒரே ஒரு சூரியன் இத்தனை பானையில் பிரதிபிம்பிச்சது ஏற்றுக்க முடிஞ்சது. ஒரே ஒரு ஓனர் 10 கார் வச்சிருக்காரு அப்படின்னா 10 காரில் ஒன்றா உங்களால் ஓட்ட முடியாது, ஒத்துக்கிறீங்கல்ல? நம்ம உபாதி அகம் அப்படின்ற விஷயத்தில் பேசணும். இதில் நீங்கள் ஈஸ்வரன் இதில் பேசக்கூடாது. ஒரு கார் 10 கார், ஒரு கார் வச்சிருக்காருன்னா அவரே ஓட்டிடலாம். 10 காரில் அட் அ டைமில் ஒரே ஆள் ஓட்ட முடியுமா? முடியாது. இந்த கான்செப்டில் தான் சொல்ல போகிறார். இப்போ உங்களுக்கு இந்த சந்தேகம், டவுட், இப்போ டவுட் இப்போ உருவாகிருக்குல்ல. ஒரு சூரியன் 10 இதில் ஒதுக்குது, ஒரு ஆள் 10 கார் ஓட்ட முடியாது, உதிக்கல, பிரதிபிம்பிக்குது. இந்த ஒரே ஒருவன் விதவிதமான பொருட்களுக்கு அவன் ஆதாரமாக இருக்க முடியாது, ஓனராக இருக்க முடியாது. 10 காருக்கு அட் அ டைமில் அவனால் ஒரே ஆளாக இருந்து டிரைவ் பண்ண முடியாது. ஒரு டிரைவர், அவனிடம் 10 கார்கள் இருந்தால் அவன் ஒரே சமயத்தில் 10 காரையும் ஓட்ட முடியாது. அவன் ஒரே காரை தான் ஓட்ட முடியும். இதை உதாரணமாக கூறுகிறார். அதுபோல இந்த ஒரு பிரபஞ்சத்தில் எத்தனையோ உபாதிகள் உள்ளன. அனைத்தையும் ஒரு ஆத்மா ஒரே நேரத்தில் எப்படி பிரகாசிக்க முடியும்? கரெக்டு தானே? பல உபாதிகளாக இருக்குது. இவர் இருக்கார், அவர் இருக்கார். எப்படி பல இதுவாக பல உபாதிகளில் அந்த ஆத்மாவானது பிரகாசிக்க முடியும்? ஆகவே கன்க்ளூட், ஒவ்வொரு உபாதிக்கும் ஒரு ஆத்மா தேவை. இப்போ நீங்கள் எல்லாம் ஒன்றுன்னு சொல்லிட்டீங்க, என்ன நாங்கள் எல்லாம் ஒன்று தான் ஜி, நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரே ட்ரெயினில் ஒரே சீட்டில் பத்துக்கிறோம், ஒரே ஆத்மா தானே நீங்கள்? இப்போ மட்டும் ஏன் தலையாட்டுறீங்க? அப்போ பல ஆத்மா இருக்கணும்ல. சரி, இப்போ இங்கே என்ன சொல்ல போகிறாருன்னு பார்ப்போம். therefore ஒவ்வொரு மனதிற்கும் ஒவ்வொரு ஆத்மா கண்டிப்பாக உண்டு அப்படின்னு இதில் சொல்கிறார். எப்படி? 10 கார் ஓட்டினால் ஒவ்வொரு காரிலும் ஒரு டிரைவர், ஸோ 10 டிரைவர் ஓட்டுவதாக நாம் பார்க்கிறோம். அதுபோல ஒவ்வொரு உபாதிக்கும் ஒவ்வொரு ஆத்மா இருந்து தான் செயல்படும். ஏற்றுக்கலாமா? அடுத்த கேள்வி, ஒரு உபாதி தூங்கும் பொழுது இன்னொரு உபாதி விழித்து கொண்டு இருக்கிறது. உங்களை யாரையும் சொல்லலை, எக்ஸாம்பிள் சொல்லுது. அதில் ஒரு உபாதி தூங்கும் பொழுது ஒரு உபாதி விழித்து கொண்டு இருக்கிறது. சரி, இன்னொரு உபாதி செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒரு உபாதியை காணாம வெளியே எங்கேயோ போயிடுச்சு. ஒரு உபாதி செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இதில் ஒரே ஆத்மா இவற்றில்
எப்படி செயல்பட முடியும்? ஒருத்தர் காலை நீட்டுறார், ஒருத்தர் கையை நீட்டுறார், ஒருத்தர் கிளாஸ் கவனிக்கிறார், ஒருத்தர் இப்போ தான் தூங்கி எழுந்து கிளாஸுக்கே வரப்போகிறார் உள்ள, ஒருத்தர் உக்காந்துனே தூங்குறார். இது மாதிரி விதவிதமான ஆக்ஷன்ஸுக்கெல்லாம் இந்த ஒரே ஆத்மா எப்படி பண்ணோம்? சந்தேகம் திருப்பி இன்னொன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரா? சரி, ஒரே ஆத்மா இவற்றை எப்படி செயல்படுத்தும்? தேர்ஃபோர் உபாதியில் வேறுபாடு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு உபாதிக்கும் ஒவ்வொரு ஆத்மா தேவை என்ற சந்தேகத்தை இது தீர்க்கப்படுத்துகிறது. நமக்கு இன்னும் சொல்லுது. ஒருத்தர் கை கால் நீட்டின்னு இருக்கார், ஒருத்தர் தூங்குறாருன்னா இன்னும் சந்தேகம் அதிகமாகி போச்சு. இல்லை, இந்த ஒரு ஆத்மா பானைனாச்சும் அசையாமல் கொள்ளாமல் அப்படியே இருக்குது, அதில் தண்ணி இருக்குது, ஆனாலும் அதில் நிறைய தெரியுது. ஓகே, நம்ம அவங்கவுங்க நம்ம இஷ்டத்துக்கு எப்படி எப்படியே இருக்கிறோம், இதெல்லாம் எப்படி அவர் மேனேஜ் பண்ணுவார்? அப்போ நிறைய பேராக தான் இருக்கணும். 10 கார் ஓட்டுறதுக்கு 10 பேர் தேவை. அதுபோல் மீண்டும் சூரியனையே உதாரணம் காட்டுகிறார். வெறும் உதாரணமாக கூறி அதையும் விளக்க முடியாது. அஸ்தாமலக்கர் அவரின் உதாரணத்தை கூறி ஒன்று பலரின் செயலுக்கு காரணமாக உள்ளது, அது என்ன அப்படின்ற உதாரணத்தை இங்கே சொல்ல போகிறார். சூரியன் ஒருவராக இருந்து கொண்டு எல்லோரின் கண்களின் அதன் செயலுக்கு காரணமாக இருக்கிறது. இப்போ சூரியன் வந்த உடனே நமக்கு என்ன ஆகுறது? நைட்லாம் எப்படி இருந்தோம்? நம்ம வெளியே போக சொன்னால் ஒரே இருட்டா. சூரியன் வந்த உடனே என்னாச்சு? அவர்னா ஒவ்வொரு கண்ணையும் திறந்து 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 திறந்த வெளிச்சம் கொடுத்தார். எதா பண்ணாரா? ஒரே டைமில், அட்ட டைமில். அதுபோல் இந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஏகஹா ரவிஹி, ஒன்றேயாக ஒரு சூரியன் எல்லோருடைய கண்களையும் பிரகாசப்படுத்தி அந்தந்த கண்களை எப்படி செயல்படுத்துகின்றாரோ, நாம் எல்லோருக்கும் தனித்தனியே கண்கள் உள்ளன. அதனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சூரியன் உள்ளதா? அப்படியா இருக்கு? இருக்கிறது ஒரே சூரியன். ஆனால் அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுபோல ஆத்மா எல்லா உபாதிகளையும் சேர்த்து பிரகாசிக்கப்படுத்துகிறது. ஒரே ஆள் தான். நீங்கள் சொன்ன கொஸ்டின் முதல்ல கரெக்டு தான், ஆனால் உங்களுக்கு திருப்பி சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக இது மாதிரிலாம் கேள்வி கேட்டு தெளிவுபடுத்துகிறோம். உரமுறை குத்தி குத்தி உயிப்பிக்கும் உபாயம் போல. கொம்பு நட்டு ஆட்டினா அதில் ஆடாமல் இருந்தால் தான் அந்த கொம்பையை விடுவோம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? திருப்பி என்ன பண்ணுவோம்? ஆட்டி பார்ப்போம். ஆடலை, சரி ஓகே. ஆடிச்சுன்னா கெட்டபாரியை திருப்பி போட்டு குத்துவோம். அது போல தான் இது. நரற்குழி பறித்து மெல்ல நாட்டிய நெடிய கம்பம் உரமுறை குத்தி குத்தி உயிப்பிக்கும் உபாயம் போல பரம சிற்சுரூபம் தன்னில் பற்றிய மனோவிருத்தி ஸ்திரநிலை பெற சந்தேகம் தெளிதலை மொழிகின்றேன்னு. வேறு எங்கேயாவது போய் உங்களை இது மாதிரி திருச்சி கேட்டாங்கன்னா கூட இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லி அவனை உட்கார வச்சிடலாம். இருக்கிறது ஒரு ஆத்மா தான், அதுக்கோசம் இவ்வளோ இது. இதுவே இந்த ஸ்லோகத்தின் சாரம். ஆத்மா அத்வைதமாக இருந்து கொண்டு அனைத்து உபாதிகளையும் யுகபத் அப்படின்னு பேர், சைமல்டேனியஸ்லி எல்லாத்தையும் ஒரே டைமில் ஒரே சமயத்தில் சேர்ந்தாறு போல அனைத்து உபாதிகளையும் பிரகாசப்படுத்துகிறது. இதுவே இதன் சாரம். யதா எப்படி அநேக சக்ஷுகு பிரகாசகா, சூரியனுக்கு அடைமொழியாக அநேகம், கண்களுக்கு அடைமொழியாக அநேகம், இதில் அனைத்து சக்ஷுகுக்கு அடைமொழியாக இந்த கண்கள் பிரகாசகா பிரகாசப்படுத்துகிறது. தேர்ஃபோர் பல கண்களை பிரகாசப்படுத்துகிறது. எது? ரவிஹி, சூரியன். எல்லா கண்களையும் பிரகாசப்படுத்தும் சூரியன் அப்படின்னு சொல்கிறார். அதன் அர்த்தம் என்ன? தேர்ஃபோர் உலக அனைத்து பொருள்களுக்கும் பிரகாசப்படுத்துவது போல கண்ணானது, உலகம் அனைத்தும் பிரகாசப்படும் பொழுது கண்ணானது பிரகாசத்தை அடைகிறது. ரெண்டுமே சைமல்டேனியஸாக நடக்குது. உலகமும் பிரகாசம் அடையுது. வெறும் கண்ணில் மட்டும் பிரகாசம் வந்துடுச்சுன்னா உலகம் தெரியுமா என்ன? பிரகாசம் கண்ணில் இருந்துனே இருக்கு எப்பயுமே. அதுக்கு வெளியே அந்த ஆத்ம சைத்தன்யத்தினுடைய பிரகாசமும் தேவை. அப்பேற்பட்ட அந்த ஆத்ம சைத்தன்ய பிரகாசம் என்னோட கண்ணையும் பிரகாசிக்குது. அதுக்கோசம் எனக்கு ஒரிஜினல் தனிப்பட்ட பவர் இருக்கான்னா
இல்லை, அந்த ஆத்மாவோட பவர் வச்சுட்டா இப்போ இது பிரகாசிக்குது. இந்த வெளிப்பொருளில் இருக்கிற பிரகாசமும் ஆத்மாவினுடைய பிரகாசத்தினால பிரகாசிக்கின்றதுனால சைமில்டேனியஸாக அது ரெண்டு வேலை செய்யுது. எல்லோருடைய கண்ணையும் பிரகாசிக்குது, அதே சமயத்தில் இந்த அகில பிரபஞ்சத்தையும் பிரகாசிக்க வைக்கிறது. Therefore, சூரியன் வெளிச்சம் இல்லை என்றால் கண்கள் இருண்டு இருக்கும். பொருட்கள் பிரகாசமாக இருந்தால் கண்ணும் பிரகாசமாக இருக்கிறது. Therefore, சூரிய தேவனாக இருந்து கொண்டு எல்லா கண்களையும் யார் பிரகாசப்படுத்துகின்றாரோ அப்படி பிரகாசப்படுத்தப்பட்ட கண் என்ன செய்கிறது? அது பிரமாணமாக செயல்படுகிறது. அப்படிப்பட்ட சூரியன் என்ன செய்கிறார்? அப்ப சூரியன் என்ன பண்றார்? ந கிரமேண பிரகாசி கரோதி. அவர் என்ன பண்றார்? எல்லா கண்களுக்கும் பிரகாசத்தை கொடுக்கின்ற சூரியன் கிரமேண ஒவ்வொரு கண்ணா ஒரு டர்ன், இன்னைக்கு இவரு கண்ணு நான் பிரகாசப்படுத்த போறேன், முதல் டைம் இவருக்கு, ரெண்டாவது டைம் இவருக்கு, மூணாவது, அது மாதிரி டர்ன் பேசிஸ்ல கிடையாது, ஷிஃப்ட் பேசிஸ்ல கிடையாது, தூங்கினா கூட கிடையாது. முழிச்சின்னு இருந்தாதான் இந்த பிரகாசமானது ஒரே டைமில் சைமில்டேனியஸாக உலக பொருட்கள், விஷயம், இந்த பிரபஞ்சம், என்னுடைய இங்கே உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜீவர்களுடைய கண் எல்லாத்தையும் ஒரே டைமில் பிரகாசப்படுத்துகிறார். ஸோ பிரகாசி கரோதி கிரமேண ஒவ்வொரு கண்ணாக அவர் பிரகாசப்படுத்துவது இல்லை. பிறகு எப்படி சேர்ந்தார் போல பிரகாசப்படுத்துகிறார்? அவர் எதை பிரகாசப்படுத்துகிறார்? பிரகாசியம். படுத்தப்படுவது பிரகாசியம். ந கிரமேண பிரகாசி கரோதி. அது therefore அது கண்ணாக இருக்கலாம், வெளியில் உள்ள பதார்த்தமாகவும் இருக்கலாம். ஒரு சூரியன் எப்படி பிரகாசப்படுத்தப்படும் பொருட்களை படிப்படியாக கிரமமாக பிரகாசப்படுத்துவது இல்லையோ, சேர்ந்தாறு போல பிரகாசப்படுத்துகின்றாரோ என்று பொருள். அநேக சக்ஷுகு பிரகாசக என்ற விசேஷனம் ஹேத்து கர்ப்ப விசேஷனம் அப்படின்னு சொல்றார். எல்லா கண்களையும் பிரகாசப்படுத்தும் சூரியன் யுகபத்து அனைத்தும் சேர்ந்தே பிரகாசப்படுத்துகிறார். அதுபோல அனேன தியோ எஸ் ததைக்க பிரபோதா. ததைக்க பிரபோதா அப்படின்னா ததா ஏக பிரபோதா. ஏககான ஒன்றேயாக உள்ள, பிரபோதா அப்படின்னா சைத்தன்யம், ஆத்மா. யக ஒன்றாக உள்ள ஆத்ம சைத்தன்யம். ததா அவ்விதம் எவ்விதம் முன்னாடி சொன்ன உதாரணம் போல ஏக அத்வைதமாக இருக்கும். பிரபோதா அறிவு சொரூபமான ஆத்மா என்ன செய்கிறது? அநேக தீஹி அநேக சூக்ஷ்ம சரீரத்தில் எல்லா, இதுக்கப்புறம் அப்படியே ரெண்டாவது வரியை நம்ம எடுத்தோம்னா ந பிரகாசி கிரமேண கரோதி. ஒவ்வொரு மனசுலையும் தனித்தனியாக போய் அது பண்ணலை. ந பிரகாசி கரோதி அது சேர்ந்தாறு போல அனைத்தையும் பிரகாசப்படுத்துகிறது. இந்த ஸ்லோகத்தில் இப்படியே படித்தா புரியாது. என்னதான் சொன்னாலும் ஒவ்வொன்றையும் பிரகாசப்படுத்த ஒவ்வொரு ஆத்மா தேவை அப்படின்னு நம்ம டைரக்டாக படித்தா புரிஞ்சிக்க முடியவே முடியாது. ஆத்மா ஒன்றாக இருந்து கொண்டு அனைத்து உபாதிகளையும் பிரகாசப்படுத்தலாம். தேர்ஃபோர் இந்த இடத்துல என்ன சொல்லுது? அத்வைதம் சித்திக்கின்றது அப்படின்னு இந்த ஸ்லோகம் 6 and 7 ஸ்லோகம் சொல்லப்பட்டது. இனி அடுத்தது ஸ்லோகம் என்ன சொல்ல போறார் என்பதை அடுத்த வகுப்பில் காண்போம் என்று சொல்லி இந்த அளவிலேயே இந்த வகுப்பை திருநிறைவு செய்து அமைகிறோம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே